ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு இமேஜ் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஸ்க்ரோல் ஆகணுமா இல்லை ஃபிக்ஸ்டாக இருக்கணுமான்றது காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தந்துடுறேன். இந்த இடத்துல ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் எம்டியாக விட்டுருக்கேன். அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பி டேக் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு லாரம் கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இந்த டியூ டேக் வந்து இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வித் ஆயிட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சைசிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது ஒரு 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். இது வந்து இமேஜ் விசிபிளா காட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நோ ரிப்பீட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இது வந்து பேக்ரவுண்ட இமேஜை ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம இந்த ஸ்க்ரோல் இன் அண்ட் ஃபிக்ஸ்டுன்ற வேல்யூ கொடுப்போம். வாங்க இது நார்மலா ரன் பண்ணி கேட்டுறேன் எம்டியா. பாத்தீங்களா, இந்த லாரம் கண்டென்ட் கிரியேட் ஆயிட்டு அதுக்கு மேல பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் ஆயிருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்க்ரோல்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாமா? பாத்தீங்களா, அந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் கொடுத்ததுனால அந்த இமேஜும் இந்த கண்டென்ட்டோட சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகுது. இதுல நம்ம ஃபிக்ஸ்டுன்ற ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோமா? இந்த ஃபிக்ஸ்டுன்ற வேல்யூ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த இடத்துல வந்து இந்த கண்டென்ட்டை ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இமேஜோட வித்தும் ஹைட்டும் டிஃபர் ஆகும். இதுக்கு தான் நம்ம இந்த ஃபிக்ஸ்டுன்ற வேல்யூ நம்ம யூஸ் பண்றோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.